மனித வரலாற்றில் நடந்த மாபெரும் சம்பவம். இறந்து போன குழந்தை உயிர் பெற்ற அதிசயம். 12 வருட உயிர் போக்குள்ள ஒரு ஸ்திரீ சுகமாக்கின அற்புதம். நடந்தது என்ன? இன்டர் பிள்ளைகளுடைய அருமையான ஸ்கிட்டை இப்போது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். காட்சி 1. இயேசு கிறிஸ்து ஜனங்களை நோக்கி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு அப்பொழுது திறக்கப்படும். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், ஏனெனில் பரலோக ராஜ்யம் அத்தகையோருக்கே உரியது. காட்சி 2. இடம் சிறு பிள்ளையின் வீடு. சிறு பிள்ளை இப்பொழுது தன் தாயுடன் இருக்கிறார். அம்மா, என்னால் முடியலையே, மூச்சு வாங்குதுமா. கவலைப்படாதம்மா, அப்பா வந்துடுவாருப்பா, ஏசப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுவார், உனக்கு கண்டிப்பாக மீட்டுருவாருமா, கவலைப்படாத. அம்மா முடியலம்மா. ஐயோ, இவர் வேற எங்கே போனாருன்னு தெரிலையே, ஏசப்பாவை கூட்டிகிட்டு வரேன்னு போனார், என் பிள்ளை செத்துருச்சே. காட்சி 3. இயேசுவை நோக்கி யவீரு வருதல். ஆண்டவரே, என் வீட்டுக்கு தயவு செய்து வாருங்களப்பா, என் மகள் உடம்பு முடியாத இருக்கிறார்களப்பா. யவீரு, ஐயம் கொள்ளாதே, பயப்படாதே, நான் வந்து அவளை சுத்தப்படுத்துகிறேன். வா, உன் இல்லத்திற்கு செல்லலாம். காட்சி 4. இயேசு யவீருவின் வீட்டிற்கு போகும்போதே 12 வயது பெரும்பாடுள்ள ஸ்திரீ வருகிறாள். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு இத்தனை வருஷமா வயிறு வலி இருக்கே. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ டாக்டரை போய் பார்க்கிறாள். டாக்டர், காட்சி 5. டாக்டர். ஹலோ, யாரா பேஷண்ட் வந்திருக்காங்களாப்பா? வந்திருக்காங்க, ஒரே ஒரு பேஷண்ட் மட்டும் வந்திருக்காங்க. அப்படியா? வர சொல்லு. வாங்க. என்ன வந்துட்டு இருக்காங்க? உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? எனக்கு 12 வருஷமா ரொம்ப வயிற்று வலி இருக்கு டாக்டர். நல்ல மாத்திரையா வாங்கி தரேன், அதெல்லாம் சரியாயிடுமா? எவ்வளோ ஆகும் டாக்டர்? 2000 ரூபாய் தான்மா. ஐயோ, நான் எத்தனை தடவை இந்த வயிறு வலிக்கு சரி பண்ணுவேன்? நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன், நிறைய செலவாயிருக்கு டாக்டர். ஒரு நல்ல டாக்டராக கொடு, நல்ல மாத்திரையை கொடுங்க. இதாம்மா. இயேசு போய் கொண்டிருக்கும் போதே 12 வயது பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை நோக்கி வருகிறாள்.
இயேசு கிறிஸ்துவின் புகழை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னை தொட்டது யார்? என்னை யாரோ ஒரு தொட்டார். எனக்கு அது தெரியும். நான் அதை அறிந்தேன். ஆண்டவரே, இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? யார் தொட்டான்னு எப்படி தெரியும்? இல்லை, என்னை யாரோ தொட்டிருக்கின்றார்கள். என்னிடமிருந்து வலதை புறப்பட்டது. அதை நான் உணர்ந்தேன். என்னை யார் தொட்டார்? என்னை தொட்டது யார்? நான் தான் தொட்டேன். மகளே, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு 12 வருடமா வயிறு வலி. மகளே, உன்னுடைய விசுவாசமே உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோடு உன் வீட்டிற்கு போ. நன்றி ஐயா. இப்பொழுது யவீருவின் வீடு, யவீருவின் மகள் இறந்து கிடக்கிறார். உறவினர்கள் எல்லோரும் இயேசுவை பார்த்ததும் கிண்டல் செய்கிறார்கள். ஆஹா, அந்த பொண்ணு செத்து போச்சு. சுகப்படுத்துறாங்களா? சுகம். ஆஹா. என் மகள் இருந்துட்டாளா? ஆண்டவரே, இப்போது வழியில் இருவர் வருகிறார்கள். ஐயா இப்பதாயா உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். உங்க பொண்ணு தவறி போயிட்டாயா. ஆண்டவரே, என்ன சோதனை இது? என் மகள் தவறிவிட்டாளே கடவுளே. யவீரு, ஐயம் கொள்ளாதே, பயப்படாதே. அவளை நான் சொஸ்தப்படுத்தியே தீருவேன். லலிதா பூமி, சிறுமியை எழுந்திரு என நான் உனக்கு சொல்கிறேன். எழுந்திரு மகளே. ஆண்டவரே, என் மகளை எழுப்புவதற்கு மிகவும் நன்றி ஆண்டவரே. யவீரு, இதெல்லாம் ஆண்டவரின் செயல், ஆண்டவரின் மகிமை. இது உனக்கு மட்டுமில்லை, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நமது அனைத்து கல்வாரி ஆலய மக்களுக்கும் தான் பொருந்தும். உங்கள் வாழ்வில் பிரச்சனை வந்தால் அதை நினைத்து ஐயம் கொள்ளவோ கவலை கொள்ளவோ வேண்டாம். ஆண்டவரை மனதில் கொள்ளுங்கள். அந்த பிரச்சனை எல்லாம் தன்னால உங்களை விட்டு பறந்து போய்விடும் என கூறி இதோடு விடைபெற்று விடுகிறோம். வணக்கம். ஆமென்.